Hi everyone, welcome to vanshi cafeteria. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ரெண்டு டைப் டொமேட்டோ சட்னி போட்டுருக்கேன். இது third டைப் கறி மசால் flavored டொமேட்டோ சட்னி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையான pan எடுத்துக்கங்க. pan ஹீட் ஆன பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு. அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் லைட்டாக வதங்கின பின்னாடி ஒரு அரை இஞ்சி அதுக்கு ஈக்குவல் அளவு பூண்டு அதையும் கட் பண்ணி ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண தேவையில்லை, ஓரளவு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா வதக்கி நம்ம அரைக்க போகிறனால. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாய் வத்தலும் போட்டிருக்கேன். மிளகாய் வத்தல் எதுக்கு அப்படின்னா அந்த சட்னிக்கு ஒரு நல்ல ரெட் கலரில் கொடுக்கும், அதனால அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளியை அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். டொமேட்டோ சட்னிக்கு எப்போவுமே டொமேட்டோவோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும், அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனுக்கு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கணும், வேகமாக வதங்கினா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் புதினா, மல்லி, மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப் நல்லா மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போடுங்க. மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீஃபோட அளவு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இந்த ரெண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த 2 இலைகளும். அடுத்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு 5 to 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா போட தேவையில்லை, அது இல்லாமலும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க தண்ணி சேர்த்து. வேணும்னா தாளிச்சிக்கலாம். சால்ட் செக் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.